சொல்ற? ஆமாடா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா, எல்லாம் மேக்கப்புப்பா, நீங்க சொல்ற எல்லாம் பொய்ப்பா, நீங்க மாத்திரம்தான் மெய்ப்பா. இப்ப எல்லாரும் அமர்ந்திலே உங்க சமூகத்தில் மகிழ்கிறேன், உங்கள் நிலவே அமர்ந்திலே. நிறைய பேர் கையை தூக்கவே, மறுபடியும் உங்கள் நிலவே உங்க சமூகத்தில் மகிழ்கிறேன், தெய்வமே காத்து மரங்களில் அழகு பாருங்களேன், காத்து மரங்களில் ஒரே ஒரு வெள்ளம் சத்தமா உங்க கைஸ். நாங்கள் டின்னர் சாப்பிட்றோம் இப்போது. சாரி, பசியில் அப்படியே நாங்கள் நிறைய அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தோம், அதனால் மறந்து போயிட்டோம் வீடியோ எடுக்க. இருங்க, நாங்கள் வந்து அவுட்ஃபிட் செக்லாம் பண்ணலான்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு வந்து நேரம் பற்றி, அதனால நாங்கள் வந்து பேசாமல் நாங்கள் எடுத்து ஃபோட்டோ வேணால் அவுட்ஃபிட்டாக அப்படியே போட்டுடலாமாக்கா? ஃபோட்டோ வேணால் போடலாம், ஏன்னா இப்போ வந்து எல்லாம் டயர்டாகிட்டோம், செம்ம டயர்டு. ஆனாலும் பரவாயில்ல. ஸோ முடிஞ்சால் நாங்கள் வீடியோ எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த ஃபோட்டோவை போடுறேன். ஓகே ஓகே டன். பாய். குட் மார்னிங் பீப்பிள். இப்போ வந்து டே 2 செஷன் 1. இப்போது டைம் என்ன 5:30க்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி இருக்கும். நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். இது ஃபுல்லாக நம்ம பீப்புள். ஷெல்லின் பின்னாடி நம்ம பீப்புள். சாரி ஷெல்லின். ஓகே, எல்லாம் நம்ம பீப்புள். ஸோ ரெடி ஆகி வந்தாச்சு. 5:27. ஸோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் டே 2 பார்ப்போம். நல்லா நேற்றே அழுது வீங்கி போயிருக்கு, கண்ணு தூங்கி எஞ்சோ வீங்கியிருக்கு. ஸோ 5 நாளில் என்ன நிலமை ஆக போகுதுன்னு தெரில. ஓகே டன். நெக்கேஸ் என்ன பேச போகிறாங்க நம்ம. போய் நாம் தீர்மானம் எடுத்து வாழும்போது கர்த்தர் கிருபையை பெருகச் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை. காஃபி டைம் கைஸ். நாங்கள் ஆக்சுவலாக இப்போ வந்து ஏர்லி மார்னிங் செஷன் முடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்கோம் கைஸ். இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் பிளேஸ் போய் நான் வந்து என்ன சொல்ல, என்னோடய குவையட் டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக யூஸ்வலாக இவ்வளோ கூட்டம் இருக்காது. ஸோ இங்கே உட்காண்ட்ருக்காங்க பார்த்தீங்களா, பெஞ்சஸில் உட்காந்துக்கலாம். அந்த சைடு நான் உட்காரலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுதான் கேர்ள்ஸ் வந்து ஸ்டே பண்ணுற ரூமாக இருந்துச்சு. இப்போது இது யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் இந்த இடம் வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. வெளியில் உட்காந்துக்க நான் யூஸ்வலாக இந்த இடத்துல தான் உட்காருவேன். பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யா, இன்றைக்கி இங்கேயே உட்காரலாமான்னு யோசிக்கிறேன். இதான் ஜாய் ஹால். ஸோ அங்கே மேலே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். நாங்கள் பாஸ்டர்ஸ் கேம்ப் வரும்போது இங்கே பார்க் பண்ணியிருப்போம், கார்லாம் பார்க் பண்ணிட்டு இங்கே உட்காந்துக்குவேன் நான் தனியாக எஸ்போட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடமே செம்ம அழகாக இருக்கும், எங்கே வேணால் நீ உட்காந்துக்கலாம். எஸ்போவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பக்காவான ஒரு இடம். இதுதான் பீப்பிள் அந்த இடம். ஆக்சுவலாக அங்கே ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே உட்காந்துருக்காங்க. யூஸ்வலாக எப்போவுமே அங்கே உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ நான் வந்து இதர் இந்த கல்லில் உட்காரலாம், ஒரு இங்கே உட்காரலாம். எங்கேனாலும் ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்படி போயெல்லாம் நினைக்கிறேன். ஓ, லுக் அட் தட் காய். ஹலோ. ஓகே, நான் இங்கே உட்காந்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் குவையட் டைம் வித் காட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஏஸ்பாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் நானே ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை இப்போலாம் இல்லை, லைக் எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் என்ன சொல்ல, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் இருக்க முடியாது. எதர் டயர்ட் ஆகிடுவேன், இல்லைனா என்ன சொல்ல, ஒரு மாதிரி ஆவிக்கு உரிய விதத்தில் சோறு வந்துடும். ஸோ அதெல்லாம் இப்போது மாற்றணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கோட ஏர்லி மார்னிங் செஷனோட இதுவே வந்து தீர்மானம் எடுக்கிறது. ஸோ பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயரில் வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்போர்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். டெசிஷன் மேக்கிங், நம்ம ஒரு தீர்மானம் அவருக்காக எடுக்கும்போது ஏஸ்பா வந்து கிருபையை வந்து பெருக பண்ணுறார் நம்ம வாழ்க்கையில். ஸோ தானியேலை போல் சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து அவர் நாமத்துக்கு போய் சொல்லிருக்கோம். ஓகே, நான் போய் என் பைபிள் வாசிக்க போகிறேன். சீரியஸாக இந்த 5 days, ஐ மீன் லைக் லிட்டலாக ஃபர்ஸ்ட் டே நேற்று பேசினது, ஏஸ்பா வந்து உங்கள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு பேசுனாங்க. நான் எடுத்து ஓப்பன் பண்ணுறேன், லைக் நான் வாசித்தேன், லைக் இந்த டிவோஷன் பார்த்து நான் வாசித்தது கரெக்டாக இன்றைக்கி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்த வசனமே ஐ ஹாவ் லவ்ட் யூ. சீரியஸாக சொல்கிறேன், ஏஸ்பா வந்து இங்கே வந்ததுலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் லிட்டராக எங்களோட பேசிகிட்டே இருக்கார். லைக் சீரியஸாக ஃபஸ்ட்டு வார்த்தையே அவர் திரும்ப திரும்ப எங்களை நேசிக்கிறாரு, என்ன சொல்ல, எவ்வளோ அன்பாக இருக்கிறாருன்னு மறுபடியும் காமிச்சிட்டே இருக்கார். அவர் அன்பை எப்படி சொல்கிறதுனே தெரில, அவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஸோ பை, பிஸி. ஓகே, ஸோ வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளாக ஒரு 2-3 நாளாக ஏஸ்பா வந்து என்ன சொல்ல, நான் இன்றைக்கி 2 விஷயத்துக்காக அழுவேன். ஸோ ஒரு விஷயம் மேபி நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஏஸ்பா வந்து அவர் எவ்வளோ நேசிக்கிறாருன்னு திரும்ப பேசிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சர்மன்லையும், ஒவ்வொரு வர்ஷிப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இது எதுக்கு என்னை அழைச்சது, என் மேலே ஒரு திட்டத்தை வச்சது, இன்னும் என் மேலே அன்பாக இருக்கிறது, எவ்வளோ நல்லவராக இருக்கார், அவர் இன்னும் என்னை நேசிக்கிறாரு அப்படின்றத திரும்ப எனக்கு வந்து காமிச்சிட்டே இருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயத்த மேபி நான் கடைசியாக டெஸ்டிமோனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ போய் சாப்பிட கூப்பிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செஷன் 2. ஸோ பாய். சரிதானே சந்தி? எப்படியோ ஆண்டவர்கிட்ட அடம் பிடிச்சி நீ படிக்கிற காலேஜ்லேயே உன் தம்பியும் படிக்க வச்சுட்ட, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க ஐயா. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாயா இவர். நான் ஆண்டவர் பிள்ளை தானே பாஸ்டர், நான் கேட்டா அவர் கண்டிப்பா தருவார்ல. ஆமா, ஜபம் தான் ஜெயம் தரும். இதென்ன ப்ரோ புதுசா பிரேயர் பில்லு ப்ரோ? அது அவரோட பேரு. ஜபமணிய ஷார்ட்டா பிபின்னு கூப்பிடுவோம். அப்படின்னா கூட பிபி அப்படிதானே ப்ரோ வரும். என்ன ப்ரோ பிபி? ஐயோ ப்ரோ, இவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சு கூடவா கண்டுபிடிக்க முடியல? ஓ, அப்படின்னா இவருக்கு அப்பப்போ பிபி எகிருமோ? பிபி இவரு ஒன்னை விட தத்தியா இருப்பாரு போலடா. காதல்ங்கிறது லட்டு மாதிரி, இறுக்கி பிடிச்சேன்னா பூந்தி ஆயிரும். அப்படின்னு இறுக்கி பிடிச்சேன்னா என்ன ஆயிரும்? பூந்தி ஆயிரும். அந்த மாதிரி இந்த பூந்தியான காதலை பிடிச்சிதான் இன்னைக்கு நீங்கள் என்னதான் உருட்டி அதை லட்டுன்னு பிடிச்சாலும் இந்த மாதிரி கடைசியில் அவர் இறுக்கி பிடிச்சி என்ன ஆக்கிடுவாருன்னா பூந்தி ஆக்கிடுவார். பூந்தியானது ஒரு வகையில் நல்லது தான். ஆமாம் சார். ஹல்லேலூயா.
தம்பி உங்க அன்புக்கு முன்னாடி இந்த உலக இந்த லவ் எல்லாம் ரொம்ப சிறுசு தானே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த ஸோ லன்ச் டைம். ஆக்சுவலாக இப்போ செஷன் வந்து ஜாஷுவா வச்சாங்க. அப்புறமா அப்புறமேட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் சாப்பிட்டேன். சீக்கிரமா ஜானு. ஓகே 3 2 1 சொல்லணும். ஓகேவா 3 2 1 ஜீசஸ். ஹோல் வானம் சரியா, முழு வானம். இது வந்து அதோட குட்டி. ஓகே, அது வந்து இப்போதான் உருவாகுது. அது அப்படி பார்க்கணும், உருவாகிட்டு இருக்கு, உருவாகிடுச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன். சரி, எவ்வளோ அழகா இருக்குல்லக்கா. சரி, இதுவே இவ்வளோ அழகா இருக்கும் போது ஏஷ்பா எவ்வளோ அழகா இருப்பாரு. பரலோகம் எப்படி இருக்கும் போதும். ஐ காண்ட் வெயிட். இவர் தான் பென்னி பாஸ்டர் தான். நீங்க ப்ரே பண்ணுங்க. உங்க ப்ரேயர் முன்னாடி எந்த பிசினஸாலும் நிற்க முடியும். இது ஆண்டவருடைய ஆலயம். நீங்க எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் இருக்கீங்க, கண்டிப்பா இந்த பிசினஸ் ஓடிடும். அப்போ நீ 10 தோப்புக்காரனா போடணும். தோப்பு கட்டுமா? 10 பத்தலையா? நீ என்ன பண்ணன்னு சொல்லவா? என்ன பயம் விட்டு போச்சா? நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவேன்டா, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொல்லவா? சொல்லு. நீ போன்ல என்ன பார்த்த? போன்ல சொல்லு. நீ உன் தங்கச்சிக்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னீங்களப்பா. இப்போதும் உம்முடைய வல்லமைக்காய் ஜெபிக்கிறேன். இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த மகளை விட்டு வெளியே போ.
வந்து டின்னர் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சப்பாத்தி வித் குருமா. நான் பசியில் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டேன். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 2 ஃபைனலி டன். ஸோ இதுக்கப்புறம் ரூம் போய் தூங்கி நாளைக்கு காலையில் எழும்பணும். ஓகே தெரியுது. ஓகே கைஸ், ஸோ வந்து நாங்கள் தூங்க போகிறோம். டே 2 கம்ப்ளீட்டட். நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துடலான்றோம். இன்னும் 3 days இருக்குது. ஸோ இந்த 2 days பயங்கரமாக இருந்துச்சு. 3rd day வந்து 3rd 4th 5th இன்னும் 3 days வந்து எங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்துருக்கோம். ஸோ வந்து எல்லார் ஃபோனும் அம்மாட்ட கொடுக்க போகிறோம். ஸோ வந்து என் தெரிஞ்சு தான் இப்போதைக்கு கடைசி வீடியோவாக இருக்கும். நாங்கள் முடிஞ்சா அம்மா ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது. மேபி ஃபோட்டோ இல்லை கிளிப்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். ஆமாம், பென்ஸ் பாஸ்டரும் ஜான் சாமக்குள் வராங்க. ஸோ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பிரஜாபதி டீம் இன்றைக்கி போயிட்டாங்க. இன்னும் 3 days. வில் see you after 3 more days. ஸோ நாங்கள் போகும்போது திரும்ப ஃபோன் வந்தோடனே vlog எடுப்போம். அது வரைக்கும் வெறும் பிக்சர்ஸ் தான் காட்டுவோம். என்ன நடந்துச்சுன்னு நாங்கள் வந்து முடிச்சுட்டு சொல்கிறோம். போய் போய் டாடா. எப்படிக்கா எப்படி விளாக் எடுக்கிறவங்களே விளாக் எடுக்கிறேண்ணா? வீடியோ எடுக்கிறியாடா? ஆமாம். வணக்கம் நமக்கம். பார்த்தீங்களா, எனக்கு வந்து அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணி வந்திருக்காங்க. வாவ், கேர்ள் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் செம்மையா இருந்துச்சுடா இப்போ. பிரைஸ் லார்ட். நான் பாட போகிற பாட்டோட பேர் வந்து இசைக்கருவி. அநேக பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சாலமன் அண்ணாவோட ஒரு சாங் இசைக்கருவின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டோட அர்த்தம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ இசைக்கருவிகள் இருக்குது, எத்தனையோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கருவிக்கு போய் அந்த புகழ்ச்சி பாராட்டு எதுவும் போய் சேராது. ஆனால் அந்த இசைக்கருவியை வாசிக்கிற நபருக்கு தான் அந்த புகழ்ச்சி பாராட்டு எல்லாமே போய் சேரும். அப்போது அதே போல் நம்மளும் ஏசப்பாவோட கரங்களில் ஒரு அழகான இசைக்கருவியாக இருக்கிறோம். அப்போ அவர் நம்மளை மீட்டும் பொழுது, அவர் நம்மளை வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம நாமம் இல்லை, அவரோட நாமம் மகிமைப்படும். இந்த பாடல் தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இசைக்கருவியும் கரத்தில் நான் இசைப்பீர என்னைத்தான். ஹாய் பீப்பிள், பிரைஸ் லார்ட். இப்போ வந்து எங்களோட 5th day வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மத்தியானமே முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து இப்போ எல்லாரும் கிளம்ப போகிறோம். எல்லாரும் அவங்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுறோம், வீடியோ யாரோ வராங்க. நாங்கள் வந்து இதில் லாஸ்ட் 3 days நினைக்கிறேன், 3 days மட்டும் யாருமே வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணல. பயங்கரமாக இருந்துச்சு ஏசப்பாவோட பிரசனம். இது வரைக்கும் நான் இது 4th கேம்ப், எனக்கு 4th டைம் இந்த இடத்துல ஜெபத்தோட்டத்தில் வரேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, ஒரு அபிஷேகத்தை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. செம்மையா, அதாவது ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு லைட் செஷன்ல, ஃபாத்தாட்ட வந்து எடுத்த செஷன்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன சொல்ல, யாருக்கும் போவே மனசு இல்லை. எல்லாருக்கும் அப்படியே அழுகுறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களால வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இயர் 2024 யூத் கேம்ப். ஸோ வந்து பயங்கரமா இருந்துச்சு. எல்லா செஷனும், பென்ஸ் பாஸ்டர் செஷனா இருக்கட்டும், ஜாஷா பிரிப்பா செஷனு, எல்லா செஷனும் அப்பா சூப்பரா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு, அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாம இருந்தது இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நல்லா ரிலாக்ஸ்டா எஸ்பா பிரசனத்திலே மூழ்கி இருக்க எஸ்பா கிருபை தந்தாங்க. ஸோ இப்போ கிளம்ப போறோம். ஸோ நான் ஆரம்பிச்சதையும் கொஞ்சம் எடுத்தேன், இப்போ கிளம்ப போறதையும் கொஞ்சம் எடுக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு vlog-ஆ போட்டோம். பாய் கேமராமேன் மார்க்கி பாய். எப்படி இருக்கா பாருங்க பீப்புள். இது எல்லாமே என் கையில் போட்டு இதெல்லாம் செஞ்சு ஆக்சுவலாக வரவே முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஏசப்பா பாருங்க, ஏசு பசங்க கொடுத்து எவ்வளோ அழகாக வச்சுட்டார் மம்மி. ஸோ நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். 4th டேல வந்து ஏசப்பா கிருபையாக ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஷாரனும் நானும் சாட்சி சொல்ல ஏசப்பா பாடுறதுக்கு உதவி செஞ்சாங்க.
ஷாரன் வந்து சாட்சி சொன்னா. ஸோ வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதாவது என்ன சொல்ல, எஸ் வந்து அவ்வளோ நல்லவராக இருக்கார். நாங்கள் எதிர்பார்க்காத டைமில் அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் நடத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அழகாக நடத்தி சாட்சியாக நிற்க வச்சார். ஸோ அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஷாரா, நான் போன வருஷம் வந்து வரும்போது ஏசப்பாட்ட சொல்லிட்டு போனேன். என்ன அப்படின்னா, போன வருஷம் எல்லாரும் வந்து சாட்சி சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு ஒரு ஆர்வத்தில் நானும் ஏசப்பா உங்களுக்கு சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். வாய் தவறி சொல்லிட்டு இந்த வருஷம் பார்த்தா அதை நானே மறந்துட்டேன். அப்படியே என்னால் இப்போ கூட ஜெபத்தோட்டம் வந்திருக்கேன்னா, இப்போ நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பி போக போகிறோம். என்னால் சத்தியமாக ஜெபத்தோட்டம் வந்திருக்கோம் அப்படின்றத என்னால் நம்பவே முடியல. அதுவும் அந்த ஸ்டேஜ் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ், எவ்வளோ அபிஷேகம் பெற்றவங்க, அவங்களுக்கெல்லாம் முன்னாடி எங்களை நிற்க வச்சார். அது மட்டும் நம்ப முடியல, சத்தியமாக நம்ப முடியல. அதாவது எனக்கே ஒன்று புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுற்றி வரும் பம்பரமா அனைத்தனால எல்லாரும் அப்படியே ஊறி வந்திருக்கோம். ஐயோ, செல்ஃபியில் தெரியுறியா ரேசு? ஹாய் சொல்லுங்கப்பா எல்லாரும். எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர். அழகா இருக்குல்லடா. இதோட ட்ரெயினில் வரும்போது நல்லா பார்த்தேன். மார்னிங் பீப்பிள், நாங்கள் வந்துட்டோம், இறங்க போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்களே. எவ்வளோ அழகாக இருக்கு.
அழகா இருக்கு. டடா. வாவ், அச்சுச்சோ. இதெல்லாம் கிரானைட். ஓ மை காட், பில்லர பாருங்க people. ஐயோ, அம்மா, அழகா இருக்குமா, செம்மையா இருக்கு. ப்ரோ இதுதான் சாலமோனோட பில்லர் மாதிரியே இருக்குமா இது? இதுல எது கிரேஸ், எது வந்து இது பிரைஸ் கிரேஸ். கிரேஸ். ஓ மை காட், தேங்க் யூ ஜீசஸ். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பேன் உம்மை. அப்பா என்ன ஹாய் பீப்புள், பிரைஸ் லார்ட். நாங்கள் வந்து எல்லாரையும் விட்டுட்டோம். அதாவது பாதி பேர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வந்தாங்க, நல்ல லைக் ஒரு ஸ்டாப்பிங்கில். மீதி இருந்தவங்க வந்து நாங்கள் எல்லாரும் சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாரையும் வந்து அனுப்பிச்சாச்சு. கொஞ்சம் பேர் இப்போ விட வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்சம் தூரத்தில். ஸோ அவங்களையும் போய் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ எல்லோரும் நேரம் செட்டில் ஆகிருப்பாங்க வீட்டில். இந்த கேம்ப் வந்து பயங்கர ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வந்து மறக்கவே முடியாது. எத்தனையோ கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கோம், ஆனால் இது ரொம்ப மகிமையாக இருந்துச்சு, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஜெபத்தோட்டமும் அட்டன் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது வருஷங்கள் போக போக மகிமை கூடிக்கிட்டே இருக்கு. இந்த வருஷம் சீரியஸாக மறக்க முடியாது. 2024 பயங்கரமாக இப்போ எங்களோட பேசினாங்க, எங்களை குறித்து வச்சிருக்க திட்டம். அதாவது அந்த கேம்ப்ல ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க, ஆனால் எங்களுக்காகவே பேசுன மாதிரி இருந்துச்சு. எனக்காக பர்சனலா வந்த ஒவ்வொருத்தருக்காக, எங்க சபைக்காக, அந்த மாதிரி எல்லார்ட்டையும் அழகா தெளிவா அவர் திட்டத்தை வந்து சொன்னாரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு, மறக்கவே முடியாது. வாழ்க்கையில எங்களுக்கு பயங்கர பிரயோஜனமா இருந்துச்சு. எஸ்பாக்கு தான் நாங்க எவ்வளவு நன்றி சொல்றதுனே தெரியல. ஏன்னா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஸோ நினைச்சு பார்க்காத விதத்துல பெரிய காரியங்களை வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. பயங்கர சந்தோஷமா இருக்கு, பயங்கர ஜாய்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மறக்கவே முடியாது. டேஸ்பா வந்து எல்லார்ட்டையும் பர்சனலா இடைப்பட்டாரு, எல்லார்ட்டையும் அபிஷேகிச்சாரு, அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாரு. ஏஸ்பா எங்களுக்கு வச்சிருக்கிற திட்டத்தை அழகா பேசினாரு. ஸோ எங்களை தெளிவா ஃப்ரெஷ்ஷா ஆக்கி எங்களை வந்து அனுப்பியிருக்காரு. ஸோ வந்து அவரோட மகிமையை நாங்க காண போறோம்னு நாங்க பயங்கரமா விசுவாசிக்கிறோம். அடுத்து டெடிகேஷன் எல்லாமே இருக்கு. ஏஸ்பா வந்து அழகா நடத்துவாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். சர்ச் டெடிகேஷன் கேபா கிரைஸ்ட் சர்ச் இயேசுநாம மூலியம் இருந்து ஆரம்பிச்சது. இப்போ கேபா கிறிஸ்துவ சபையா ஏஸ்பா வந்து ஸ்தாபிச்சிருக்காரு. எங்க எல்லாரையும் வந்து பயன்படுத்துறாரு, யூஸ் பண்றாரு.
அவரோட இசைக்கருவியா நாங்கள் வந்து மாற எங்களுக்கு கிருபை கொடுக்குறாரு. ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பயங்கர வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஒரு கேம்ப். இந்த vlogல நீங்க பார்த்ததெல்லாம் வெறும் கிளிப்ஸ் தான். அதுவும் ஃபர்ஸ்ட் 2 days என்னமோ தான் எடுத்தேன். மீதி எல்லாமே வந்து அவர் பிரசன்னத்திலே போனதுனால ஃபோன் யாருமே யூஸ் பண்ணல. பயங்கரமா இருந்துச்சு. அதாவது அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கணும். ஆனா அது பிரசன்னத்துல இருக்கும்போது அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அவர் சமூகத்திலே அப்படியே இருந்துட்டோம். அதனால அதெல்லாம் வந்து லைவ் இருக்கு. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெபத்தோட்டம் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல், அப்படி இல்லைன்னா ரபுனி வித்தஸ் யூடியூப் சேனல்ல எவ்ரி டேயோட எல்லா செஷனுமே லைவ்ல இருக்கு. ஸோ தாராளமா நீங்க அதை பார்க்கலாம். என்னதான் லைவ்ல இருந்தாலும் அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்ததுனால கொஞ்சம் இன்னும் அதிகமா அனலா இருக்கிறோம். ஆனா கண்டிப்பா பாருங்க, லைவ் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ எஸ்பா வந்து கண்டிப்பா உங்களோட பேசுவாரு. நம்மளை கொண்டு ஏதோ பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நம்ம அப்படியே முழுசா ஒப்பு கொடுத்துடணும். அவ்வளோதான். இந்த vlog உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். முக்கியமானது ஒண்ணுதான், அவரோட இருக்கிற உறவு. பிலவட் ஆஃப் காடா நாங்கள் உள்ள போனோம் ஃபர்ஸ்ட். அதாவது ஏஸ்பா எங்களை நேசிக்கிறாரு அப்படின்ற அறிவு, அந்த புரிதலோட போனோம். வெளியில வரும்போது நானும் ஏஸ்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு லவ்வர் ஆஃப் காடா மாறி எங்களை மாத்தி அனுப்பியிருக்காரு ஏஸ்பா. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர ஃபுல்ஃபில்டா இருக்கு. அதாவது மனசு நிறைஞ்சிருக்கு. ஏஸ்பா நடத்துவார் நாங்கள் நம்புறோம். அவர் நாம மட்டும் போய் போய்